இன்னைக்கு ரசம் சூப்பராக வச்சிருக்கிய. அப்போ நான் மற்ற நாள்லாம் நல்லா வச்சது இல்லையோ? ஐயோ அண்ணி, நான் அப்படிலாம் சொல்லலை. என்னைக்கு விட இன்னைக்கு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் வைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன் கவிதா, உனக்கு வாழைப்பூ பொரியல் பிடிக்காதா? எனக்கு வாழைப்பூ பொரியல் ரொம்ப பிடிக்கும் நீ. ஆனால் என்னது கவிதா ஆனான்னு நீட்டுத? எங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. அவளுக்கு எப்படி பிடிக்காம போ, நான் தேங்காய் பூ போட்டு நல்லா தான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா ஒரு பூவையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தவ. எங்கே வேற 2 பூ இருக்குது, இதை எப்படி தும்பாவ? ஓ, நீ அதை வச்சு சொல்லுதியா? அது பேருங்கிறதுனால எதையை வச்சு வேண்டான்னு சொல்லுகாவ. ஆனால் இது சாப்பாடு ஐட்டம்ல எப்படி வேண்டான்னு சொல்லாவ? இந்த விஷயத்துலலாம் எங்கள் அம்மையை நம்ப முடியாது. அவைய பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் சொல்லாவ. அவைய 3 காலுன்னு சொன்னாலும் முயலுக்கு எப்போவுமே 4 கால் தானே. எனக்கு என்னமோ அத்தை கண்டிப்பாக இந்த கூட்டை தும்பவன்னு தான் தோணுது. தின்னா சரிதான். நம்ம இன்னைக்கு வேறு கூட்டை வச்சுருந்துருக்கலாம். அவைய வந்தாலே கேட்டுட்டு நாளைக்கே இந்த கூட்டை வச்சுருந்துருக்கலாம். வாழைப்பூவை என்றைக்குமே வாங்கணுன்னு வச்சாதான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வாடி போயிடும். அதில் வேற இப்போ வெயில் கொளுத்தோன்னு கொளுத்திட்டு இருக்கு. நாளைக்கு வாழைப்பூவை உரிச்சு கூட்டு வச்சுன்னு வச்சுக்க, துவையல் மாதிரி கொஞ்சம் ஒன்று தான் கிடச்சிருந்துருக்கோம். நீங்கள் சொல்லுதும் சரிதானி. அன்னிக்கிட்ட சொல்லி கிச்சன்லேயே ஒரு ஃபேனை போட்டு சொல்லிடுவோம். கிச்சனில் ஃபேனை போட்டால் சமையல் எப்படி செய்யுது? ஆமாம், நீங்கள் சொல்லுதும் சரிதான். புழுக்கமாக இருக்குதுல, நீ 3 ரூமில் போய் இருப்போம். வேண்டாம் கவிதா, கொஞ்சம் நேரம் வீட்டு முன்னே போய் நிற்போம். வீட்டு முன்னே போய் நின்னோம்னா அம்மா வந்தவனா ஏன் இதில் நிற்கல பேசுவாவ? அவிய என்னைக்கு பேசாம இருக்காவ? அவிய அப்படி பேசினவனா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டியதுதான். நீங்கள் சொல்லுதும் சரிதானி. எப்படியோ அத்தை வர்றதுக்கு முன்னே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்காக அவிய பாராட்ட போகிறதெல்லாம் இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ ரசத்தை மூடி வச்சுட்டு வீட்டு முன்னுக்க போ. சரி, நீ மூடி எங்கே போ. எப்பா என்ன வெயில். என்னடி, நான் வெளியில் போங்கச்சில்ல 2 பேரும் கதை விட ஆரம்பிச்சது. என்ன கதை விட்டு முடியலையாங்க? உள்ள போய் சோலையை பார்க்கணுங்க, என்ன இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கதை தான். காரியத்தில் ஒன்றுமே கிடையாது. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் சொல்லுறதா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன சொல்ல போறா? சொல்லு, கேட்கேன். நீங்கள் இப்படியே வெளியில் போயிருப்பிய, நாங்கள் அப்படியே உள்ளே போய் எல்லா சோலையும் பார்க்க தான் செஞ்சுருக்கோம். எதுவுமே தெரியாமல் வாயில் வந்தபடிலாம் பேசக்கூடாது. ஆமாம், நீங்கள் 2 பேரும் வேலை செய்கிற லட்சணம் எனக்கு தெரியாது. பாத்திரத்தை கழுவிருப்பிய, ஆனால் பாத்திரம் முழுக்க சோப்பாக தான் இருக்கும். ஒழுங்காக கழுவுக வழக்கம் உங்கள் 2 பேர்த்துக்குமே கிடையாது. துணியை துவைச்சா துணியில் அழுக்கு போடுறதே கிடையாது. அழுக்கு துணியை சோப்பு போட்டு துவைச்சி காய போடணும். அதை விட்டுட்டு தண்ணியில் நினச்சி காய போட்டால் அழுக்கு போவோமா? நாங்கள் அப்படி தான் செஞ்சோங்க. நீங்கள் பார்த்தீங்களாங்க? பார்க்காமையே சொல்லுவேன். நீங்கள் 2 பேரும் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுதேங்குது எனக்கு நல்லாவே தெரியும். அது நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுவோம், தினமும் அப்படியே பண்ணுவோம். இப்போ வரதில்ல உண்மை. ஆமாம், எல்லா ஜோலியும் முடிச்சதா சொன்னில, சமையல் முடிச்சில? அதெல்லாம் முடிச்சு 1 மணி நேரம் ஆயாச்சு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டே வந்தாச்சு. 12:30 தான் ஆகுது. இதுக்குள்ளே சாப்பிட்டாச்சாங்க? ஏன் மணி 10 தான் சாப்பிடணுமாங்க? சாப்பிட்றதுக்கு பசி இருந்து சாப்பாடு இருந்தாலே போதும். மற்ற வீடுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வச்சுருக்கீங்களா? நாங்கள் ஒன்றும் ஒத்த முட்டி மாதிரி திங்க மாட்டோம். இன்னைக்காவது சாப்பிட முடியாத சாப்பாடை செஞ்சுருக்கீங்களா? 2 பேரும் இதில் நின்று கதை விடுது, அந்த மரத்து இணையில் உட்காந்து கதை விடலாம்ல. ஏம்மா, அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? கேளு. எதுக்குமா பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை பார்க்காமலே வேண்டான்னு சொல்லிட்டு வந்திய? 102. நான் என்னத்தை கேட்க, நீங்கள் என்னத்தம்மா சொல்லிய? நீ இது வரைக்கும் அந்த பொண்ணு எதுக்குமா வேண்டான்னு சொன்னியண்டி என்கிட்ட கேட்டால, அதை தான் நான் எண்ணி சொல்லுகேன். என்ன கவிதா, 102 வாட்டி அத்தைக்கிட்டே கேட்டியா? சரியா தெரியலையா நீ? அத்தனை வாட்டி நான் எப்படி கேட்டிருப்பேன்? வேற எப்படி கேட்டிருப்ப? எல்லாத்தையும் மாதிரி வாயால் தான் கேட்டிருப்ப. எதுக்குமா இப்படி மொக்க காமெடியாக சொல்லிய? யாரும் கேட்டு சிரிக்க மாட்டாவ. இப்போ சொல்லுங்கம்மா, அந்த பொண்ணை எதுக்கு வேண்டான்னு சொன்னிய? 103. நீங்கள் சொன்னது மாதிரி நான் 103 தடவை கேட்டதாவே இருக்கட்டும். நீங்கள் அதுக்கான பதில ஒரு வாட்டி கூட முழுசாக சொல்லலை. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அந்த பிள்ளைக்கு பூ பேர், அதனால வேண்டான்னு சொன்னிய. அதான் சொல்லிட்டேம்ல. நாங்கள் இந்த பதிலை எதிர்பார்க்கலாமா? உண்மையான பதிலை தான் எதிர்பார்க்கோம். இதுவும் உண்மையான பதில் தான் கவிதா. நானே 104 வாட்டி கேட்க போறேம்மா, உண்மையை சொல்லுங்க. என்ன பாரு, அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. அதெல்லாம் யாரும் பொறுமையாக கேட்க மாட்டாவ. எத்தே நாங்கள் கேட்கோம்.
நீங்கள் 2 பேரும் வெட்டியா இருக்கியே கேட்பிய, மற்றவெல்லாம் அப்படி கேட்க மாட்டாவ. அதெல்லாம் வேற ஒரு நாள் பொறுமையாக சொல்லுங்க. இப்போ எனக்கு கூட வயிறு ரொம்ப பசிக்குது. நான் உள்ள போய் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு என்ன கூட்டு வச்சிய? ஒரு பாட்டி வாழைப்பூ கொண்டு வந்தோமா, அதை தான் வெட்டி கூட்டு வச்சுருக்கோம். வாழைப்பூ கூட்டா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அண்ணன் என்னையும் கூப்பிட்டா அவள் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அப்புறமா வந்து சாப்பிடுங்க. ஏமோ அப்புறமா வந்தாலும் இதே வாழைப்பூ கூட்டு தான். அந்த வாழைப்பூ கூட்டை நீங்களே தின்னுங்க. நான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வர பாதையிலே கடையில் இருந்து ஊறுகாய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஊறுகாய் கூட்டி கஞ்சி குடித்தாலும் குடிப்பேனே தவிர வாழைப்பூ வச்சு சாப்பிடலாம் மாட்டேன். ஏமா நின்னுங்க, சாப்பிட்டு போங்க. ஏன் கவிதா உங்கள் அம்மா இப்படி இருக்காவ? அதுதான் நீ எனக்கு புரியவே இல்லை. நான் கிச்சனில் வச்சே சொன்னேன்ல, நீ அம்மா வாழைப்பூ பொரியல் திங்க மாட்டாவனே, அதே மாதிரி தான் திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாவ. அத்தை அவிய ஃப்ரெண்டு அண்ணன் வீட்டுக்கு போகல, நேரே கடைக்கு தான் போகிறாவ. அவிய ஊறுகாயை வாங்கிட்டு வரட்டா, நீ நம்ம வீட்டுக்குள்ளே போவோம்.